ராஜாவை மட்டும் நம்பிதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இனிமே நான் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இதுதான் வீடு. இங்க இருக்கிறவங்க தான் என்னோட சொந்தம் பந்தம் எல்லாமே. அவங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி. நீங்க இந்த வீட்டு பொண்ணா என்ன நினைச்சீங்கன்னா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாட்டி. பிரகதி இருக்க வேண்டிய இடத்துல உங்களால என்ன வச்சு பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தப்பான வழியில இந்த வீட்டுக்குள்ள வரல. எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அதை மட்டும் நீங்க நம்பினா போதும். என்னம்மா இதெல்லாம்? அத்தை அவ பக்கம் இழுக்க அவ திட்டம் போட்டிருக்கானே. ஏமா அது நமக்கு ரொம்ப ஆபத்தாச்சுமா. அத நான் நடக்க விட்டுருவேனா? அவசியம் இருந்தா நான் அத்தையை இந்த வீட்டை விட்டு வெளியில போக வச்சிருவேன். வாங்க. மெலனி, மெலனி, என்னமாச்சு? ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் அஞ்சலி விஷயம் தாங்க. இதுக்கப்புறமா அவளை பத்தின ரகசியத்தை மறைச்சு வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேசவன் கண்கொத்தி பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் அஞ்சலியோட அம்மாவை கண்டுபிடிச்ச மாதிரி அஞ்சலி தான் ஐஸ்வர்யோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அஞ்சலி அவன் விட்டு வைக்க மாட்டாங்க. அதுவும் உண்மைதான் நளினி. அவனும் ரொம்ப கெட்டவனா இருக்கான். அஞ்சலிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் உங்க வீட்டுக்கு வேலை கேட்டு போனேன். ஆனா அதுக்கே அந்த கேசவன் என்னை தேடி இங்கே வந்துட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அஞ்சலியை பத்தின உண்மை அவனுக்கு தெரிஞ்சே ஆகும். ஆனா அதுக்குள்ள நான் அஞ்சலி கிட்ட அதை சொல்லி அவளுக்கு எச்சரிக்கை பண்ணணும். நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னமோ யோசனையாவே இருக்குங்க. ஏன் அப்படி யோசிக்கிற? நல்லது எப்பவும் தள்ளி போடாத. உடனே அவளை நேர்ல பார்த்து சொல்லிடு. சரிங்க, சொல்லிடுறேன். இதில் சைன் பண்ணுமா? சுமதி, ஒரு நிமிஷம் இருங்க. இவ எதுக்கு கால் பண்றா? என்னன்னு தெரியலங்க, ரிங் போயிட்டே இருக்கு. போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது வேலையா இருப்பாமா, இல்ல பக்கத்துல யாராவது இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணு. சரிங்க. சரி, வா.
என்னம்மா டென்ஷனா இருக்க? எனக்கு அந்த அஞ்சலி மேல டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டு? என்னன்னு தெரியல. ஆனா அவ ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு மட்டும் தோணுது. அவளுக்கும் அந்த நர்ஸ் நளினிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அவளை வச்சு இவ ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. எதை வச்சுமா அப்படி சொல்ற? அஞ்சலிக்கு இப்போ அவதான் கால் பண்ணா. அவங்க அடிக்கடி போன்ல பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நளினி இங்க வேலை கேட்டு வந்தது கூட அஞ்சலிய பார்க்கதான்னு எனக்கு தோணுது. நளினி அக்கா எதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க? இந்தாம்மா. அண்ணே, என்ன பேசுறான்னு போய் பாருங்க. ம். ஹலோ, சாரி நளினி அக்கா, நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் ஃபோனை கவனிக்கல. பரவாயில்லம்மா. அதான் கால் பார்த்ததும் ஃபோன் பண்ணிட்டல. சொல்லுங்கக்கா, எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, உன்னை கொஞ்சம் பார்த்து பேசணும். அந்த ஜெமீன் வீட்டுக்கு என்னால வர முடியாது. வந்தா பல பிரச்சனை வரும். அதனால நீ கொஞ்சம் வர முடியுமா? எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற அங்காளம்மன் கோயிலுக்கு வரியா? சரிக்கா, நான் வரேன். சரிம்மா, நான் அங்க வெயிட் பண்றேன். சரிக்கா, நான் அங்க வந்துடுறேன். அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காமா. அண்ணே, அவ எங்க போறான்னு பாருங்க. சரிம்மா. ம். செக்யூரிட்டி அண்ணா, சாவி கொடுங்க. இதோ தரேன் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல.
வா ராஜா. என்ன அஞ்சலி, ஸ்கூட்டி எப்போ வந்துச்சு? அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. ம், சரி, எங்கே கிளம்பிட்ட? தெரிஞ்ச ஒருத்தவங்கள பாக்குறதுக்காக போறேன். அதுக்கே ஸ்கூட்டர்ல போற? கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே? நீ ஸ்கூட்டர்ல போறது அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க மனசு கஷ்டப்படும்ல. இல்ல, இங்க பக்கத்துல தான் ராஜா, அதான் ஸ்கூட்டிலேயே போயிட்டு வந்துடலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வா, அவனை கார்லயே கூட்டு போய் கூட்டு வந்துடுறேன். ஆ? இவன் போனா மொத்த கதையுமே கெட்டுருமே. எதுக்கு நீ வந்துகிட்டு? நான் இதுலயே போயிட்டு வந்துடுறேன். நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் போற இடத்துக்கு நீயும் வந்தேன்னு தெரிஞ்சா அத்தை டென்ஷன் ஆவாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? நம்ம வீட்ல நர்ஸா வேலை செஞ்சாங்கல்ல நளினி அக்கா, அவங்கள தான் நான் பார்க்க போறேன். அவங்கள அத்தைக்கு பிடிக்காதுல்ல. யாரா இருந்தா என்ன, அவங்க இங்க வேலை செஞ்சது வேற, உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ம், சரி, நீ வா, நான் டிராப் பண்றேன். ஆ, ராஜா. ஆமா, எங்க கிளம்பிட்ட? அஞ்சலி கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மாமா. இங்க பாரு, நீ உடனே ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. நீ அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு போய் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சரி ராஜா, நீ போய் ஆபீஸ் வேலையை பாரு, நான் ஸ்கூட்டிலே போயிட்டு வந்துடுறேன். ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் வேலையை முடிச்சுட்டு வர வழியில நான் ஆபீஸ் போய் சைன்லாம் போட்டுக்கிறேன். நீ வா. ராஜா, அது வந்து விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீ வா. ஃபோன். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அஞ்சலியை சமாளிக்கிறதா இல்ல இவனை சமாளிக்கிறதா ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதே எனக்கு இத கொடு அத கொடுன்னு கேக்குறதுக்கு இல்ல. 23 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்த இன்னைக்கு நான் அஞ்சலி கிட்ட நான் சொல்ல போறேன். அத சொல்றதுக்கான தைரியத்தை மட்டும் நீ எனக்கு கொடுக்கணும். இத நான் என்னோட நல்லதுக்காக சொல்லணும்னு நினைக்கல. அஞ்சலியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த 23 வருஷ ரகசியத்தை இன்னைக்கு நான் அவகிட்ட சொல்ல போறேன். எதுக்காக நளினி அஞ்சலியை பார்க்க கூப்பிட்டுருப்பா? ஒருவேளை உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்றதுக்காக கூப்பிட்டுருப்பாளோ? பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செஞ்ச தப்புக்கு நீ என் புருஷனை தண்டிச்சிட்டேன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்ல வேண்டிய நேரத்துல உண்மையை சொல்லாம போய் நான் இன்னொரு தப்பு பண்ணி உன் கோபத்துக்கு ஆளாக நான் விரும்பல. அஞ்சலி, உனக்கு அவங்கள எவ்வளவு நாளா தெரியும்? இப்பதான் ராஜா, உன்னை பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்கள தெரியும். ஓ, இப்பதான் அவங்களே தெரியும். ஓகே. அஞ்சலி கிட்ட நான் உண்மையை சொல்லி அவகிட்ட நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஆமா, என்ன பேசுறதுக்காக உன்னை கூப்பிட்டுருக்காங்க? என்னன்னு தெரியல ராஜா, ஏதோ லைஃப் சம்பந்தமா பேசணுங்கிற மாதிரி சொன்னாங்க. லைஃப் சம்பந்தமாவா? உன் லைஃப் சம்பந்தமா அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் தெரியல ராஜா.
ராஜாவும் கூட வரானே, அவனை பத்தின உண்மைய அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி அவளால சொல்ல முடியும்? அஞ்சலிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவதான் ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த குழந்தைன்னு தெரியறப்ப அதை எப்படி அவ எதிர்கொள்ளுவான்னு எனக்கு தெரியல. அவ எப்படி எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லதான் போறேன். ராஜா மட்டும் ஜமீனோட வாரிசு இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சது, ஐஸ்வர்யா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அது கூட பரவாயில்ல, இந்த ரகசியம் மட்டும் ட்ரஸ்டுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே ஜமீனோட எல்லா சொத்தும் ட்ரஸ்டுக்கு போயிடும். அப்புறம் எல்லாரும் நடு தெருவில் நிக்கணும். குழந்தைய அவ தாய்கிட்ட இருந்து பிரிச்ச நான் செஞ்ச பாவத்துக்கு அவ குடுக்கற தண்டனையும், வளர்த்தவங்க கிட்ட இருந்து இப்ப பிரிக்க போறதுக்கான தண்டனையும், அதுக்கான எல்லா தண்டனையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற உண்மை அவ உயிரை காப்பாத்துறதுக்கு தானே தவிர வேற எதுக்காகவும் இல்லைன்றத மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா போதும் சாமி. இல்ல, நளினி இந்த உண்மையை சொல்லக்கூடாது. என்ன ஆனாலும் நான் அவளை சொல்ல விட மாட்டேன். இது என்னோட வாழ்வா சாவா பிரச்சனை. இதுல சாக போறது அந்த நளினியா தான் இருக்கணும். அப்படியும் அவ சொன்னா அவ செத்தா. யார் ராஜா? அஞ்சலி, ரிசார்ட் வந்து கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சரி. ஹலோ, சொல்லுங்க. அஞ்சலி, அக்கா வா அஞ்சலி. என்னக்கா வர சொல்லிருந்தீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் அஞ்சலி, அதான் வர சொன்னேன். சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம் வாயேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அஞ்சலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தானே வர சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு என்ன நீ தப்பா நினைக்க கூடாது அஞ்சலி.
இதெல்லாம் நினைக்க மாட்டேன்க்கா, சொல்லுங்க. நான் சொல்ல போறது உண்மை அஞ்சலி. சத்தியமா சொல்றேன், இது பொய் இல்ல. அக்கா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கக்கா, எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் அஞ்சலி. அது வந்து என்னன்னா அஞ்சலி, அக்கா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. என்ன ஆச்சுக்கா? சொல்றேம்மா. அது வந்து சொல்லுங்க. அது வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு அக்கா ஏன் இவ்ளோ தயங்குறாங்கன்னு தெரியலையே. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன்க்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க?